வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கன்னா நம்ம மூக்கூர் தான். ஆனால் மூக்கூரில் வந்து ஒரு ஆந்திரா போட்டு 2 வந்து புதுசாக தூத்துக்குடியில் வச்சு ஆந்திரா கொண்டு போகிறாங்க. அந்த போட்டில் தான் நம்ம ஏறி நிற்கிறோம். பாருங்கள், பெரிய போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி. இந்த போட்டு ஆழ்கடலுக்காண்டி தயாரிக்கப்பட்டது. ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு. இந்த பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இந்த ஆங்கரே ஒரு 200 கிலோ இருக்குமாடா, 150 கிலோ. இந்த ஆங்கரே 150 கிலோ இருக்கும். பார்ப்போமா, தூக்கி பார்ப்போமா? இருக்கும், அசால்ட்டாக 150 கிலோ இருக்கும். தூக்கி பார்த்துட்டேன்ல, இப்படி தூக்கி பார்ப்போமா? ஏன்னா குறுக்கில் பிடிச்சிடும், வயசாகிடலண்ணே. இந்த பாருங்கள், கம்பாவெல்லாம் புது கம்பாவம் எல்லாமே போட்டு, எல்லாமே இப்போ தான். இந்த போட்டு வந்து இரும்புல ஸ்டீல் போட்டுன்னு சொல்லுவாங்க. போட்டுலேயே நிறையா வகை இருக்குது, 3 வகை இருக்குது. மரப்பாடி, பைப்பர் பாடி, ஸ்டீல் பாடி. இது வந்து ஸ்டீல் பாடி. அதே மாதிரி இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலர். என்ன இப்போ நம்ம தமிழ்நாட்டிலன்னா பச்சை கலரில் இருக்கும் நிறைய போட்டுங்க. அது எல்லாமே பச்சை கலர் தான், விசைப்படகு. அதே வந்துக்கிட்டு இது ஆந்திரானால மஞ்சள் கலரு, கேரளாவில் வந்து ரெட்டுன்னா ஊதா ஊதா, மங்களூர் கர்நாடகாவில் வந்துக்கிட்டு சிகப்பு, கேரளாவில் ஊதா, குஜராத்து கருப்பா. இப்படி ஒவ்வொரு கலருன்னா வேறு ஏதாவது கலர் தெரியுமா? அப்படியே வாங்க பார்ப்போம். இதில் வந்து இதான் வந்துக்கிட்டு இந்த போட்டுக்கு வலை வைக்கிற இடம். வழக்கானு கிட்டத்தட்ட இதில் எத்தனை கிலோ வலை வைப்பாங்கன்னா நான் உங்களுக்கு இறங்கி காமிக்கிறேன். ஆனால் சின்னதாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எவ்வளோ நீளம்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 10 டன் 10,000 கிலோ வலையை வந்துக்கிட்டு இந்த இடத்துல வைப்பாங்க. அதை இழுக்கிறதுக்கு தான் இந்த வீஞ்சி, இந்த மிஷின் இதாக இருக்குது பாருங்கள். இந்த வலையை வந்துக்கிட்டு இழுக்கிறது இந்த மிஷின். நம்ம போட்டுகளில், நம்ம வள்ளங்கள்லாம் இருக்கும். நம்ம சின்னதாக வச்சுருப்போம், நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இது எப்படி சுற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள். இதில் வந்து உள்ள இன்ஜின்லேருந்து ஆயர் ப்ரெஷர், ஹைட்ராலிக்கு, அந்த ஹைட்ராலிக்கு அந்த முறையில் தான் இதை சுற்றுது. உள்ளேருந்து இன்ஜின் உள்ள பம்பு இருக்கும். இந்த 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 ஓஸ் இப்படியே போகும், போய் அந்த இன்ஜினுக்குள்ளே உள்ளே போயிருக்கும். போய் ஆயில் சப்ளை, அந்த ஹைட்ராலிக்கில் தான் இது வந்து சுற்றும். எப்படி ஒரு சேச்சிபி எந்திரம் இயங்குதில்ல, அந்த மாதிரி தான். அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த வீஞ்சியும் இருக்கும். எத்தனை டன் வலையினால் இழுக்கும். இசைப்படை அப்படியே வா சொல்லுவோம், இங்கிட்டு வா. இதுதான் வந்து இவங்க பிடிக்கிற மீனை ஸ்டோர் பண்ணுற இடம். சரியான வெயிட்டாக இருக்கு, செருத்து இருக்குடா. பாக்கெட்டில் வை, தூக்கி பார்ப்போம். பாக்கெட்டில் வை, இப்படியே தூக்கிடுவோம். இப்படி இந்த இடத்துல இந்த ஏணி தான்டா. இந்த இருக்கு பாருங்க, புதுசாக வச்சுருக்கிறதுனால உள்ளே இன்னும் அந்த உள்ளே எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. ஆனால் புதுசாக வச்சுருக்காங்களே, இன்னும் ஏணியை வந்து இன்னும் வைக்கலை, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இருக்கு பாருங்கள் அந்த ஏணி, இதுதான் அதுக்குள்ளே ஏணி. இது முன்னே வச்சு உள்ளே இறங்கணும், அது இன்னும் செட் பண்ணலை, அதனால் இப்போ இறங்க முடியாது, ஓவர் ரிஸ்க்கு. உள்ளே வந்து அறையாக இருக்கும். ஒவ்வொரு அறையிலையும் ஒன்றில் ஐஸ் போடுவாங்க, ஒன்றில் மீன் போடுவாங்க, ஒன்றில் ஐஸ் போடுவாங்க, ஒன்றில் மீன் போடுவாங்க. இந்த பிஸ்டோல் ட்ரிப்பில் நிறைஞ்சதுக்கு தான் கரையை வருவாங்க. 30 நாள் கழித்து கடலுக்கு போய் 30 நாள் கழிச்சு அவங்க கரையவே வருவாங்க. இந்த ஆழ்கடல் போட்டு ஏசி இருக்கோ? ஏசி இல்லை, உள்ளே போனால் அவியாமல் இருக்கிறதுக்கா? இது வந்து மீன் இந்த கேஸ் ஆகும் எடுக்கிறதுக்கு கொண்டு அந்த மாதிரி கேஸ் எக்ஸாஸ் மாதிரி வச்சுருக்காங்களா? மக்களே பாருங்கள், இவ்வளோ வர நாள் கடல், ஒரு நாளில் கடல் போனால் 1 மாதங்கள் தான் கரை தருவாங்க. ஒரு 30-35 டன்னு 50 டன்னுலாம் அதிகபட்சம் பிடிப்பாங்க. ஆனால் அந்த போட்டுடைய கெப்பாசிட்டி அதுக்கு மேலேயுமே இருக்குது. அவ்வளோ பிடிச்சிட்டு வருவாங்க. இதை பாருங்கள், அதை பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு உளுந்தோம்னா அவ்வளோதான். இந்த ஏணியை செட் பண்ணதுனால இறங்கி கட்ட முடியல. உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன், அதனால் அது வேணாம். அப்படியே இதை உங்களுக்கு புது போட்டு அப்படியே மூடிடுவோம். அப்படியே இங்கிட்டோம். அப்படியே இதில் வந்தால் இதில் ஒன்று, இதில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தூண்டி பெரிய மீன் மாட்டோம். அந்த மீனை வந்துக்கிட்டு எடுக்கிறதுக்கு தான் இந்த இது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அது வந்து பெரிய பெரிய மீன் மாட்டுமா, அந்த பிசோல்டரில் இறக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதில் கப்ளிங் போட்டு உள்ளே இறக்குவாங்க. அதுக்காண்டி வந்து மேலே போஸ்ட்டு. மக்களே, இந்த போட்டில் வந்து பிடிக்கிறது சின்ன மீனாக இருக்காது. ஒவ்வொரு மீனும் 200 கிலோ, 300 கிலோ, 1000 கிலோ, 2000 கிலோ மீன்லாம் அசால்ட்டாக பிடிச்சி வருவாங்க. அதுக்கப்புறம்
இது மாதக்கணக்கில் கடலில் தங்கியிருக்கிறதுனால இதோடைய வீடு ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். இது வந்து தண்ணி, அவங்களுக்கு தண்ணி தேவைன்னா இல்லை தண்ணி இல்லை போல, என்ன டாங்கில் தண்ணி ஏற்றலையோ. இன்னும் இந்த போட்டு வந்து இப்போ தான் இன்றைக்கி நேற்று தான் இறங்கியிருக்கு. இனிமேல் ஆந்திரா கொண்டு போவாங்க. இப்போ மூக்கூரில் வந்து பர்மிஷனுக்காண்டினா இருக்குது ஆந்திரா போட்டு. ஏன்னா நம்பரை வந்து நம்ம எதுலேயுமே காட்டக்கூடாது, அது வந்து ஒரு இது தவறு. அப்புறம் இந்த இருக்குது பாத்ரூம். இவங்க 30 நாள் தங்கினாங்கன்னா இவங்க பாத்ரூம் எதில் போவாங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மக்களே. உள்ளே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட், ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் மக்களே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா எதுலேயுமே இன்னும் தண்ணி நிரப்பலை. ஏன்னா அவங்க வந்து தண்ணி உள்ள பெரிய டேங்க் இருக்கும், அந்த டேங்கு ஃபுல்லாக தண்ணி நிரப்பினா தான் இது. ஏன்னா கடல் தண்ணி வந்து ரொம்ப உப்பாக இருக்கும். பாத்ரூம் போயிட்டு கழுவுணும் வைங்களேன், அவ்வளோதான். 30 நாள் தங்குறதுக்கெலாம் அப்படியே புண்ணாயிரும் பேக் சைடு ஃபுல்லாக. அதனால நல்ல தண்ணி தான் இந்த பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கடை தண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம், ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. வாங்க அப்படியே இந்த இருக்குது பாருங்கள், இது கிச்சன், சமையல் கட்டு. எங்கிட்டா இப்படி தானே? வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் சமையல் கட்டா இல்லையா? அதான் பாத்ரூம்னா இந்த இருக்குது, இதுதான் சமையல் பாருங்கள். சமையல் கட்டு இதில் வச்சுக்க 2 வச்சுனா சூம்லாம் இன்னும் இங்கே பாருங்கள். இங்கே வந்து எல்லாத்துக்குமே லைஃப் ஜாக்கெட் இருக்கும். ஆபத்து வந்துருச்சுன்னா இந்த லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், மேலே பெட்டு, இங்கே மேலே பெட்டு. இதில் 2 பேர், ஒரு ஆள் 3, இங்கே 2, 5, இங்கே 6 பேர். வாங்க அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்கள், 7, 8, இங்கே ஒரு ஆள் தூங்கிடலாம். 9 பேர் இதுலேயும் தூங்கிடுவாங்க. 10 பேர். இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து டிரைவர் சிட்டி. இங்கிட்டு வா. மக்களே இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம போட்டு பவர் ஸ்டேரிங் தான். இது வந்து இது ஹைட்ராலிக் கியரு பார்த்து. இது வந்து ஜிபிஎஸ் பாருங்கள், ஜிபிஎஸ்ஸு நமக்கு லைட்டு வேணும்னா போட்டுக்கிறலாம். இங்கே பாருங்கள் உள்ளேயும் இருக்குது. அப்புறம் இங்கே இல்லை, இதுக்குள்ளே எக்கசென்ட்ரு இருக்குது. இல்லை போட்டிருக்காங்க. இல்லை எக்கசென்ட்ரு இங்கே பாருங்கள். இந்த போட்டுக்கு எல்லா இடத்துக்குமே சுவிட்சு இங்கே இருக்குது. எல்லாமே டிரைவரே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துக்குமான அந்த சுவிட்சு போகுது. மேலே இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணியிருக்கு, லைட்டிங்கு. நம்ம இழுவமடி போட்டுக்கும் ஆழ்கடல் போட்டுக்கும் ஒரு போட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இழுவமடி போட்டுக்கு நம்ம இப்போ இருக்கிறோம்ல, இந்த வீடு முன்னே இருக்கும். ஆழ்கடல் போட்டுக்கு இந்த வீடு பின்னாடி இருக்கும். ஏன்னா இழுவமடி போட்டில் வந்து பின்னாடி தான் மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய இடத்த யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு இது இடஞ்சல இருக்கக்கூடாது, முன்னே வச்சுருவாங்க. அதே மீன் வலை பிடிக்கிறவங்களுக்கு முன்னாடி தான் எல்லாமே யூஸ் ஆகும். முன்னாடி தான் மீன் வலையை போட்டு இழுத்து மீனை வச்சு ஸ்டோர் பண்ணுற எல்லாமே முன்னாடி இருக்கும். அப்போ அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு பின்னாடி இந்த வச்சுருப்பாங்க. இது யாருனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், எது இழுவமடி போட்டு எது ஆழ்கடல் போட்டு. ஆழ்கடல் போட்டு நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இந்த வீலர்ஸ் இருக்குது. இதை வீலர்ஸ்ன்னு சொல்லுவோம். மீனவர்கள் எல்லாரும் இந்த வீடை வந்து வீலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எந்த போட்டில் பின்னாடி இருக்குதோ அந்த போட்டில் தான் வந்துக்கிட்டு, அந்த போட்டில் ஆழ்கடல் போட்டு. எந்த போட்டில் முன்னாடி இருக்கோ அதுக்குள்ள இழுவ போட்டு. அதுதான் கேரளா போட்டுலாம் பின்னாடி தான் இருக்கும். இழுவமடி இல்லையா? அப்போ அதில் எப்படி பண்ணுவாங்க? மடி அங்கே வாங்கிட்டு ஸ்டோரேஜ் முன்னே இருக்கும். நம்ம ஊரில் மட்டும்தான் எப்படி மக்களே. இந்த பாருங்கள், நண்பன் ஒரு தகவல் சொல்கிறான். இதுவும் எனக்கே புதுசாக இருக்குது. ஏன்னா நம்ம அங்கே தொழில் பார்த்த எல்லாமே மங்களூரில் போய் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் தொழில் பார்த்தனால அவனுக்கு அந்த சிஸ்டம்லாம் தெரியுது. அதில் மங்களூர் போட்டியில் ப்ளஸ் சென்டரில் தான் இருக்கும். முன்னாடி மீன் இறக்குறது ஃபிஷ் ஹோல்டர் எல்லாமே முன்னே இருக்கும். பின்னாடி மீனை இடஞ்சல இருக்காதா? மடி இப்போ மடி வாங்கிடுவோம், அந்த தூர அங்கே கொண்டு போயிடுவாங்களா? புறைக்கு மீன் அதிலே பிறப்பாங்க. ஆனால் அப்போ என்ன பின்னாடி இல்லாமல் கொஞ்சம் சென்டரில் இருக்கும். அப்படி சொல்லி இந்த ரொம்ப பின்னாடி வராமல் சென்டரில் இருக்கும் மக்களே. இதுவும் ஒன்று. நான் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி இருக்கும், மற்ற ஸ்டேட்டில் நண்பன் சொன்ன மாதிரி இருக்கும். வலை போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஈஸியான ஐடியா நீ சொல்கிறதுல வீஞ்சி இருக்கு. வீஞ்சி அங்கே இல்லை அவங்க வீஞ்சிலாம் ஒருத்தவங்களுக்கு தெரியாது. வீடுன்னு சொன்னால் ஈஸியாக தெரியும். இப்போ மீனவர்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க.
இப்போ கடலே இப்போது பார்க்காதவங்க வந்து டக்குன்னு இந்த ஒரு இது அவர் அன்றைக்கி சொல்லியிருக்காரு இந்த போட்டுக்கு போயிருக்கு இந்த தொழிலுக்கு போய் இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை ஈஸியாக தேடிடுறாங்கல்ல, அதனால நம்ம இந்த இடத்துல ஒன்று சொல்லுவோமே சொன்னேன். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது. பரவாயில்ல, நம்ம ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு போட்டு நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். தப்புலாம் இல்லை, தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு புரியுது. ஆமாம், இந்த பாருங்கள், கடலில் வந்து மாதக்கணக்கில் இப்போ இவங்க வந்து மாதக்கணக்கில் தங்குறது கிடையாது. இப்போ இவங்க வந்து ஆந்திரா கொண்டு போகிறாங்க போட்டை எடுத்துகிட்டு போய், அதனால் அவங்களுக்கான தேவைக்கான சமையலுக்கான மட்டும் வச்சுருக்காங்க. அதில் ஒரு தக்காளி நம்ம சுட்டு கடிச்சிருவோம். அதாவது அதுங்க வெங்காயம், தக்காளி, வெண்டிக்காய். நீங்கள் நினைப்பீங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க காய்கறி அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்னு. நான்வெஜ்ஜில் காய்கறி போட்டு சமைச்சோம்னா சூப்பராக இருக்கும். மீன் குழம்புல இந்த வெண்டிக்காயெல்லாம் போட்டு அந்த குழம்பு அப்படியே அது வெண்டிக்காய்க்குள்ளே இறங்கி அப்படியே மொத்தமாக கடிக்கும் போதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெண்டிக்காய் கூட்டு வச்சா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. எங்கள் ஏரியாவில் மீன் குழம்புக்கு வெண்டிக்காய் போடுவாங்க. அதனால் குழம்புகளுக்கெல்லாம் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. வாங்க அப்படியே போவோம். இந்த போட்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் சார்ஜர் போட்டுக்கலாம். கேபிள் இருக்கா, சார்ஜர் போட்டுக்கலாம். நமக்கு கடல் மேலெலாம் ஆனால் என்னென்னா கடல் மேலே டவர் கிடைக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, பொழுதுபோக்குக்கு கரையை நிறைய படத்தை ஏற்றிட்டு போய் கடல் மேலே படம் பார்ப்பாங்க. மெயினாக வந்துக்கிட்டு எல்லாருமே செல்லு கொண்டு போவாங்க. ஆனால் டவர் கிடைக்காது, ஃபோன் பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் செல்லில் ஃபுல்லாக படம் ஏற்றிட்டு போயிடுவாங்க. படம் ஏற்றிட்டு போய் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது படம் பார்ப்பாங்க. ஏன்னா ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. சப்போஸ் எப்போமாவது ஒரு டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அந்த டயத்தில் படம் பார்ப்பாங்க. அதுதான் இங்கே கடல் மேலேயும் பொழுதுபோக்கு. அதுக்காண்டி செல்லில் சார்ஜர் போட்டுக்கிடுவாங்க கரையை வந்தோடனே தகவல் சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி இவ்வளோ தான். இப்போ இந்த ஆழ்கடல் போட்டு கிட்டத்தட்ட இதோடைய மதிப்பு 1.25 கோடி. 1.25 கோடிக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போட்டே இரும்பு. இன்றைக்கி அது இதோடைய விலை, இரும்புடைய எடையை எத்தனை டன்னோ இருக்கும், அது ஒன்று. அதுக்கப்புறம் உள்ள இன்ஜின் ரொம்ப பவரான இன்ஜினு, ரொம்ப விலை அதிகம். அதனால் இதில் என்ன இது தாண்டி இதுக்கு வலை இருக்கும்ல, வலை மட்டுமே குறைஞ்சது ஒரு 80 லட்ச ரூபாய்க்கு வலை வைப்பாங்க. அப்போ ஆக மொத்தம் இதோடைய முதலீடு பார்த்தா 2 கோடிக்கு மேலே ஆயிரும். எனக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குது, இந்த மாதிரி ஒரு 10 போட்டை போட்டு நம்மளே அதில் மீனை பிடிச்சி நம்மளே நம்ம கடைக்கு கொடுத்து நம்ம வச்சது தான் ரேட்டாக இருக்குன்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோவிலலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, போடும்போது கடை திறக்கும் போதெல்லாம் நீங்கள் பிடிக்கிற மீனுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ விலை வைக்கிறீங்க அப்படின்னு. நம்ம பிடிக்கிற மீன் இவ்வளோ மீன் பிடிச்சோம்னா தான் நம்மளே எதுக்கு நம்ம வைக்கிறது தானே விலை. நம்ம பிடிக்கிற மீன்லாம் நம்ம போட்டு சின்ன போட்டு 50 கிலோ யானை பசிக்கு சோளப்புரி தான் நம்ம மீன்லாம். நம்ம நிறைய மீன் பிடிச்சா தான் நம்ம கடைகளுக்கே காணும். நம்ம போட்டில் வர்றது ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட அந்த மீன் காணாது மொத்தமே. அந்த மீனை எப்படி நம்ம எல்லா கடைக்கும் கொடுக்க முடியும்? அதே மாதிரி நானும் எல்லார மாதிரி ஏலத்தில் மீனை கேட்டு வாங்கி தான் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம ஏலத்தில் கடற்கரையில் என்ன கரண்டில் என்ன ரேட்டோ அதுதான் நம்ம கடைக்கும் வரும். அதனால தான். ஆனால் எனக்குலாம் ஃப்யூச்சரில் ஆசை இருக்குது, சொந்தமாக இந்த மாதிரி ஒரு 10 போட்டை போட்டு அதில் பிடிக்கிற மீனை கடையில் கொண்டு போட்டு நம்ம வைக்கிறதா ரேட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. யோசனை மட்டும்தான் இருக்குது, செயல் ஒன்றும் பண்ண முடியல. பார்ப்போம் கடவுள் நேரத்தில் ஏதாவது நல்லது நடக்குதான்னு. இப்படியே பின்னாடி ஒரு ஸ்டோர் இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பிடிச்சிக்கிருச்சுடா, கடிச்சிக்கிருச்சுடா. அப்படியே உங்களுக்கு நான் உள்ளே இறங்கி காட்டுறேன். இது தண்ணி டேங்கடா, டீசல் டேங்கா. மக்களே பாருங்கள், இது வந்துக்கிட்டு நம்ம மேலே பாத்ரூம் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதோடைய செப்டி டேங்கு. நீங்கள் நினைக்கலாம் என்னால் பாத்ரூம் போனால் எல்லாத்தையும் கடலில் விட்டுருவீங்களான்னு. அப்படிலாம் கிடையாது. பாருங்கள் செப்டி டேங்கு. இதில் வந்து நிறச்சி கரையை வந்த உடனே திறந்து விடுவாங்களாம். அதுக்காண்டி தான் இவ்வளோ ஒரு செப்டிக் டேங்கு பார்த்துக்கிறீங்க அப்படின்னுங்க. இதை ஃபுல்லாக நிறச்சிட்டு கரையை வந்து அந்த கழிவை அங்கே திறந்து விடுவாங்களாம். கடல் மேலே பண்ண மாட்டாங்களாம். இல்லைன்னா இவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம். இங்கேருந்து ஒரு ஓசை மட்டும் போட்டு நேரடியாக கடலில் போடுற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் கடலை அசுத்தப்படுத்தக்கூடாதுன்றதுக்காண்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது தண்ணி டேங்கு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 4000 லிட்ரு, 5000 லிட்டருண்ணே. இதில் ஒரு 5000 லிட்ரு, அங்கிட்டு ஒரு 5000 லிட்ரு, கிட்டத்தட்ட 10000 லிட்ரு தண்ணி. எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு பாருங்கள். ஏன்னா சமைக்கிறது, கடல் அப்பப்போ குளிக்கணும் மேலே. ஏன்னா உப்பு பட்டுச்சுட்டு வைங்களேன், கசன்னு இருக்கும். அதுக்கு தண்ணி அளவு பார்த்து இந்த பாருங்க, தண்ணி அளவு பார்க்குறதுக்கு அப்படியே இந்த தண்ணி இந்த இருக்குது. அப்படியே வாங்க, அப்படி உள்ளே போவோம். இந்த இருக்குது பாருங்கள், இது டீசல் டேங்கு. இந்த போட்டுக்கு வந்து ஆஃப் ஆகிட்டு இங்கே பாருங்க, இது வந்து டீசல் டேங்கு. கிட்டத்தட்ட 4000 லிட்ரு, அங்கிட்டு ஒரு 4000 லிட்ரு, 8000 லிட்ரு டீசல் டேங்கு மட்டும் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இது இவ்வளோ இன்ஜினை பாருங்கள், எவ்வளோ பெரிய இன்ஜினு.
அதோடைய இலை அந்த சாப்பிட்டு ஒரு ஆள் பிடிக்க முடியாது. இதுதான் உள்ளே போய் தண்ணிக்குள்ளே போய் அந்த ப்ரொப்பலர் சுற்றும். இது சுத்த சுத்த போட்டு மூவிங் ஆகும். பாருங்கள் இன்ஜின் புது இன்ஜின் பல்லன்னு இருக்கியா. இல்லை இந்த இன்ஜினு எவ்வளோடா இருக்கும் ஒரு மதிப்பு? இந்த இன்ஜின் மட்டுமே 20-25 லட்ச ரூபா. இந்த போட்டில் 4 ஒரு பங்கு 5 ஒரு பங்கு இந்த இன்ஜின் மட்டும். அப்புறம் இங்கிட்டு ஒரு இன்ஜின் இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். இந்த இன்ஜின் வந்துக்கிட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்ரு, அப்புறம் அந்த இன்வெர்ட்ரு கரண்ட் எடுத்து கொடுக்குறது, அந்த ஏசிக்குள்ளே உள்ள ஏசிக்குள்ளே கம்ப்ரெசரு எல்லாமே இந்த இன்ஜின் தான் பண்ணி கொடுக்குது. இந்த வாட்டர் லைன் தண்ணியை வெளியே எடுத்து விட்றது. அதுக்கப்புறம் இந்த போட்டுக்கு சைலன்சர் பாருங்கள், புகை விடுற சைலன்சர். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து அப்படி தூக்குறேன். இங்கே பாருங்கள் அப்படியே போயிருக்காருங்க. அப்படியே போய் இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய டூமு சவுண்டு வந்து நாய்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறக்காண்டி அப்படியே அங்கிட்டு போய் வெளியே போயிடும். இந்த புகைப்பெல்லாம் வெளியே போயிடும். அப்புறம் இந்த போட்டுக்கும் இந்த இருக்குது சைலன்சரு. இது எல்லாமே இருக்குது. அப்புறம் இங்கிட்டு பாருங்கள், இந்த இருக்குது பம்பு. இந்த பம்பு வந்து வீஞ்சி பம்பு, 2 வீஞ்சி வச்சுருக்காங்க. 2 வீஞ்சிக்கு பம்பு. அந்த பம்பு வந்துக்கிட்டு இன்ஜினுக்குள்ளே வந்து ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இன்ஜினுக்குள்ளே போடுறது. இது வாட்டர் லைன் பம்பு. இவ்வளோ சிஸ்டம் இருக்குது, பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.